சிறுபான்மை பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை மொழிப்பாட தேர்வாக கட்டாயம் எழுத வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். உருது, கன்னடம், மலையாளம், தெலுங்கு மொழிகளை தாய்மொழியாக கொண்டு சிறுபான்மை பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை மொழிப்பாட தேர்வாக கட்டாயம் எழுத வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வழங்கிய உத்தரவு முக்கியமானது என்றும், அதன் அடிப்படையில் அரசு முடிவெடுத்தால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் அரசு முன்னாள் சிறப்பு வழக்கறிஞர் சங்கரன் தெரிவித்துள்ளார். மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்காவது அரசு ஒரு ஆசிரியர்களை நியமனம் செய்து அதன் அடிப்படையில் அவர்களை பயிற்சி கொடுத்து பிறகு அந்த தேர்வினை தமிழ் தேர்வினை தனிப்பாடமாக நடத்தினால் எல்லாருக்குமே நல்லதா இருக்கும், நல்ல செயல்பாட்டு கொண்டு வர முடியும். இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம சட்டத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை கருதி நம்ம எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதன் கருத்தில் கொண்டுதான் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பிரச்சனையை பலமுறை சட்டமன்றத்தில் வலியுறுத்தியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்காமல் இருக்க அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் எனவும் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதை அரசு எளிதான முறையிலே தீர்த்திருக்கலாம். இப்பிரச்சினை தொடர்பாக வரும் 19ஆம் தேதிக்குள் அரசு தரப்பில் விரிவாக பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் மாணவர்களின் நலன் பாதிக்காத வகையில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர்.